பாரதி, நான் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷனுக்கு மித்ராவோட கல்யாணம் நடக்க போகுது. அத கண்குளிர பார்த்து ரசிக்காம இப்படி வாசல்ல வந்து யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, ஒருவேளை துரை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பாவம் நீ. பவானி, நீங்க யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என் திட்டம் என்னன்னு நீங்க யாரும் எப்படி யோசிச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது உங்க யாருக்குமே தெரியாது. எப்படி பார்த்தாலும் உனக்கு ஆப்பு கன்ஃபார்ம். அது மட்டும் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது பவானி. அது சரி, கல்யாண மேடையில புரோகிதர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. ஆதியோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லா சடங்கையும் நீயும் ஏகாம்பரமும் தானே பண்ணணும். இங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. போப்போ, அச்சது தட்டை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இவ பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? சொல்லு மித்ரா, மணமேடைக்கு வராம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆதி கட்டுற தாலி என் கழுத்துல ஏறணும்னா அந்த பாரதியோட கழுத்துல ஆதி கட்டின தாலி இருக்கக்கூடாது. எப்படியாவது அவ கழுத்துல இருந்து அது இறங்கியே ஆகணும். மித்ரா, எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எப்படி பாரதி கழுத்துல இருக்கிற தாலியை நம்மளால இறக்க முடியும்? இறங்கிதான் ஆகணும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, கேக்குறீங்களா? நீ சொல்ற விஷயம் எல்லாம் புரியுது. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணுமா? கண்டிப்பா பண்ணணும். எனக்கு இப்ப வரைக்கும் பாரதி மேல நம்பிக்கையே இல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆதிக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளோட திட்டம் எதுவுமே பழிக்கவே கூடாது. அவ கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்து எடுத்துட்டு அவளை அவமானப்படுத்தினா மட்டும்தான் அவளோட ஆட்டத்தை அடக்க முடியும். நாமளும் அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியும்.